வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. தை மாசத்துக்குடைய ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறது அருமையான யோகங்க, ரொம்ப அற்புதமான யோகம். ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். முதல்ல எல்லாம் பண வரவு இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் இப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருக்கும். அப்போ பணவரவு வேணும்னாலே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் ஈஸியாக வசூலாயிரும். யார்கிட்டையாவது போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும், லோன் கேட்டாலும் கிடைக்கும். ஆக பொருளாதார விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதத்தில் இருக்குது. அதனால் காசு பணம் சரளமாக புழக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி கடன் காட்சிகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீர்ந்து உங்களுக்கு நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்குங்க. உங்களுடைய ராசி அதிபதியும் நல்லா தான் இருக்கார். அதிபதி நல்லா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு விதத்தில் ஈடுபட்டாலும் நம்மளால் வெற்றிகரமாக ஜெயிக்க முடியும். என்ன 4வது இடத்துல கேது பகவான் மட்டும் இருக்கிறது சில விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றத்தை கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு ஊர் மாற்றத்தை கொடுக்கலாம். ஒரு சிலர் தனி குடித்தனம் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உருவாகிறது கூட ஒரு அமைப்புகள் இருக்குது. எப்பயோ ஒரு சிலர் சொத்து வாங்கியிருப்போம். அந்த சொத்துல இப்போ பிரச்சனை வரலாம். அது நிலமாக இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் உருவாகிறது கூட ஒரு அமைப்பு இருக்குது. அதை மட்டும் என்னன்னு பார்த்து நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய தாயார் கூட சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம். சிலருக்கு தாயாரோட உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லைங்க. 5ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லாவே இருக்கிறனால புத்திரஸ்தானம் சிறப்பாக இருக்குது. அதனால் புத்திர உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். நோய் நொடி தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. திருமணஸ்தானத்துக்குடைய கிரகம் வலிமை பெற்று காணப்படுறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது எடுத்தால் கைகூடி வருங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் பொண்ணு பார்க்காம இருந்தால் பார்க்கலாம், பார்த்தா கிடைக்கும். அல்லது பார்த்துக்கிட்டே இருந்து கிடைக்கலன்னா கூட இப்போ கிடைக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு பையன் வேணும்னாலும் அப்படி தான். ஏதோ ஒரு வகையில் அந்த திருமண பாக்கியம் இப்போ இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கைகூடி வருங்க. அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதியே பார்க்குது. இது ஒன்று தான் தொந்தரவு. ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற போது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நிறைய தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று செய்வோம், டக்குன்னு அது கைகூடி வராது, கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். தாமதம் என்ன ஏற்படலாம், வேற ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. 9வது இடம் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா 9வது இடம் வலிமையாக இருக்கிற போது ஒரு சிலருக்கு வெளியூர் சார்ந்த படிப்பாக இருக்கட்டும், வெளிநாடு சார்ந்த படிப்பாக இருக்கட்டும் முயற்சி பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் வேலை, வெளிநாடு சார்ந்த வேலைகள் ஒரு சிலருக்கு வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு விசா வேணும், பிஆர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமும் இந்த நேரத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள், அதாவது பணியிட மாற்றங்கள் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க விரும்பிய இடத்துக்கு அந்த பணியிட மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தை மாதத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு உறுதியாக வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலை மாற்றம்னா என்னது, இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாமல் வேறு இடத்துல வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு உருவாயிடும். அப்போ வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். சரியா, மேலதிகாரிகள்னால பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நல்லா உழைக்கலாம், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது, அதே மாதிரி உங்களுக்கான நல்ல சேலரி கிடைக்காது, இதனால கூட வேறு இடத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் சிலருக்கு உருவாகும். அப்படி உருவானா நீங்கள் வேலை மாற்றத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு மட்டும் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்து அவரை கோபப்படுத்தலாம், அல்லது அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதே மாதிரி அவருக்கும் நமக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் அவர் கூட பேசுகிற போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு மட்டும் சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான உடல் உபாதைகள் மட்டும் வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் மட்டும் இருக்கும். 10வது இடத்துல சனி இருக்கிறது அருமையான விஷயம்தான். ஒரு சிலருக்கு தொழில் செய்யணுங்கிற யோகம் இப்போ உருவாயிருக்கும். அதாவது நீண்ட நாளாக வேலைக்கு போயிட்டே இருக்கும், இனிமேல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரியான பலன்கள் கிடைக்கும். பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக தொடங்கலாம். அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். எது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் செய்யலாம்.
இரும்புனா இரும்பு மட்டுமே இல்லை, பிளாஸ்டிக்கு, இந்த அட்டைப்பெட்டி, மரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், எண்ணெய் இருக்கு இல்லையா, ஆயில், அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், மில்லு, நிறைய மிஷின்கள் போட்டு ஓடக்கூடிய இடம், இந்த மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் தொடங்கணும்னா தொடங்கிக்கலாம். அந்த தொழில்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விருத்தியை வந்து கொடுக்குங்க. 10வது இடத்துல அந்த ராகு இருக்கிறது மட்டும் ஒரு சிலருக்கு அந்த தொழிலில் தடங்கள் இருக்கும். அது வந்து இரு தொழில் தொடங்கி இருந்தால் இரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு தொழிலில் மட்டும் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும், ஆனால் ஒரு தொழில் வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் ரிஷபராசிக்கு வந்து இப்போ இருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கார். அதனால கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோககரமான மாதம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.